ஜீவனத்துக்கு பிரயோஜனமாக இந்த நாளில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு வந்து ஓகே சரி ரைட் பச்சைபால் வாழ்க்கையில் 9 மனிதர்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சிறிது நேரம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். சரி, பச்சைபாலை குறித்து உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். மேலே நீங்கள் மனசுக்குள்ளே நம்ம சும்மா அவங்க எதாவது நினைப்பாங்க இவங்க எதாவது நினைப்பாங்கன்னு மொத்த பார்க்காதீங்க. பச்சைபாலை குறித்து நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு செட் பண்ணிப்பீங்களா, அதை சொல்லுங்கன்னு ஒன்று ஒருத்தராக சொல்லுங்கள். நான் சாலமோன் ஞானியோட அம்மா, வேற சரி வேற இதெல்லாம் சொல்லுவீங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அப்படின்னா ஏன் நீங்கள் பச்சைப்பாலன் பேர் யாருக்கும் வைக்கல? பைபிளில் எத்தனையோ பேர்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சவங்க எந்த கிறிஸ்தவர்களாக யாராவது பச்சைப்பாலன் ஏன் பேர் வைக்கலன்னு கேட்குறேன். ஆம்பளை பேர் மாதிரி இருக்குதா? யார்கிட்ட இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் தேடி பார்த்தேன். ரொம்ப ரேராக இருக்கலாம், ரொம்ப அரிதாக ஒரு கொஞ்சம் ஞானத்தை உள்வாங்கினவங்க வேணால் சொல்லியிருக்கலாம். பொதுவாக யாருமே வைக்கிறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள குறித்தான ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள பற்றி ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு நல்ல விதமாக எண்ணம் தோணாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு 4 சம்பவங்கள் இதுதான் அவங்களுக்குடைய எண்ணத்துக்கான. எதெல்லாம் 4 சம்பவங்கள்? 4 சம்பவங்கள் பைபிள் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். முதல் சம்பவம் சொல்லுவோம் பார்ப்போம். 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் தாவீது ராஜா பச்சைபாலோடு தவறு செய்த விஷயம் இது பதிவாயிருக்குது. சரியா? அடுத்த விஷயம், அவங்க முதல் பையன் பிறந்து இறந்தபோது அந்த சம்பவத்தில் அவங்க வாராங்க. 2வது சம்பவம். 3வது சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாலமோனை அரசராக வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுயநலத்தோடி, எப்படியாவது என் பையனை, அப்படி தான் நம்ம எண்ணம், நம்ம அப்படி தானே திங்க் பண்ணுவோம். அந்த சுயநலத்தோடி அவங்க தன் பையனை ராஜாவாகணுன்ட்டு தாவீதுட்ட போய் டிமாண்ட் பண்ணுறாங்க. இது 3வது சம்பவம். 4வது சம்பவம், அபிஷான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்கள அதோனியா சொல்லுவார், அவங்கள எனக்கு திருமணம் பண்ணியாவது கொடுங்க, ராஜாவாகலை, அதுக்காக நீங்கள் தாவீதுட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லுவேன். இந்த 4 விஷயங்கள் நடந்துச்சான்னு நடக்கலை, அதுவும் நடக்கலை. இந்த 4 விஷயந்தான் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இதை வச்சு தான் நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க நல்ல ஒரு சகோதரி இல்லை, அப்படி தானே? சரிதானே? இந்த 4 சம்பவம் தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது. என்ன பண்ணுது? இவங்க ஒரு வேல்யூபிள் பர்சனாலிட்டியே தெரியலையே, இவங்க நம்ம அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒருத்தர நம்ம அவங்கள பற்றி தெரியல சரியா, ரியாலிட்டியாக. அப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி அவங்க சரியான ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு திருமணத்துக்கு ஒருத்தரை தேடுறீங்க, எப்படியெல்லாம் நம்ம பார்ப்போம்? அவரை தெரியாது, யார் பையனை மட்டும்தான் தெரியும். பேர் வந்திருக்கு, பையனுடைய நம்ம பயோடேட்டா நம்ம கையில் வந்திருக்கு, அப்படி தானே? அந்த பயோடேட்டா வந்தோன்னா எப்படி நம்ம விசாரிப்போம்? முதல்ல அவங்க குடும்பம் யார், அவங்க அப்பா யார், அவங்க அம்மா யார், அவங்க தாத்தா யார், அவங்க தாத்தா யார், அவர் யாரெல்லாம் நண்பர்களாக இருக்கிறாங்க, இப்படிலாம் பார்ப்போம்ல. பார்த்துட்டு சரி அப்போனா அந்த பையன் இப்படி தான் இருப்பான், நல்ல பையனாக தான் இருப்பான், ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த நோக்கத்தோடு இப்போ பச்சைபாலை போய் நம்ம அணுகினோம்னா, அவங்க ரியாலிட்டியாக உண்மையிலேயே எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயமில்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அன்புக்குரியவர்களே, இதை தான் ஃபஸ்ட். அப்போது அவங்க வாழ்க்கையில் அவங்க பிரயாணித்த, அவங்க சந்தித்த 9 மனிதர்கள், அவங்களோடு ஒருவேளை தாயாராக இருந்து கேரக்டரை காணிச்சிருக்கலாம், இல்லை மனைவியாக இருந்து காணிச்சிருக்கலாம், ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்னால் பண்ணியிருக்கலாம், தகப்பனாருடைய அணுகுமுறையில் எப்படி, தாயாரோட தாத்தாவோட அணுகுமுறையில் எப்படி, இப்படி ஒவ்வொருத்தருடைய அந்த கேரக்டர்ஸும் அவங்க எப்படி உள்வாங்கியிருப்பாங்கல்ல, அதை உள்வாங்கி தானே அவங்க வெளிப்பட்டுக்க முடியும். அதை நம்ம எடுத்தோம்னா இவங்க பச்சைபாலுங்கிறவங்க எப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலியாம், அவருடைய பச்சைபாலின்
தந்தை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது தெரியுமா? ஒரு ஆசாரியனா எங்கே வசனத்தில் இருக்குது ஆசாரியன்? அன்புக்குரியவர்களே, படிக்கலாம். முதல்ல 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2-3 மட்டும் போதும். 3வது வசனம் படிங்க. 11:3. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும். அவள் எலியாமின் குமாரத்தி. அப்படின்னா குமாரத்தியும் ஏத்தின. இப்போ எலியாவின் குமாரத்தி, அவங்க அப்பா பேர் என்னது? இப்போ எலியாம். யாரு இந்த எலியாம்? மட்டும்தான் அவங்க பேரா? இந்த எலியாம் மட்டும் அவங்களுக்கு பேர் இல்லை. இன்னொரு வசனம் கூட படிக்கும். 1 நாளாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம். 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவாலிடத்தில் சிமியா, யோசாப், யோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும். அப்படின்னா இவங்களுக்கு பச்சைப்போட அப்பாவுக்கு இன்னொரு பேர் என்னது? அம்மியேல். பார்த்தீங்களா? அப்படின்னா எலியா இன்னொரு பேர் என்னதுன்னா அம்மியேல் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த எலியாம் அல்லது அம்மியேல் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பராக்கிரமசாலி. யார்? ஒரு தாவீதுடைய அந்த பெட்டானியனில் 37 பராக்கிரமசாலியில் லிஸ்ட் போட்டிருக்காங்க. தாவீது தனக்குள்ள பராக்கிரமசாலியில் 37 பேரை வச்சிருக்கிறார். அப்படி 37 பேரை பராக்கிரமசாலியை வச்சு, பராக்கிரமசாலி எப்படி இருப்பாங்க? அவங்க எப்படின்னா ஜீவனையும் கொடுப்பாங்க ராஜாக்காக. பராக்கிரமசாலி எப்படி இருப்பாங்கன்னா பராக்கிரமாவும் இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எப்படி இருக்காங்க? தன் ஜீவனை கொடுக்கறதுக்கு என்ன செய்வாங்க? துணிவாங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்கலாம் பாருங்க. ஒரு சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெலிஸ்தர்கள் பாளையம் இறங்கியிருக்காங்க. இப்போ தாவீது என்ன செய்கிறாருன்னா, எனக்கு அங்கே போய் நீங்கள் தண்ணியை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு ஒரு கடத்தில் சொல்கிறார். சொல்லும்போது இந்த பராக்கிரமசாலி போய் அதை எடுத்து வராங்க. பாருங்கள், அதை படிப்போம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 15-17 வசனம் வரை படிப்போம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கின்ற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலி. அப்போ பராக்கிரமசாலி என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராஜா என்ன சொன்னாலும் அப்படியே செய்கிறாங்க. அது நல்லது கெட்டதெல்லாம் ஆலோசனைலாம் பார்க்க மாட்டாங்க. ராஜா சொல்லிட்டார், அதனால நான் என்ன செய்வேன். அப்படி இருக்கிறவங்க தான் யார்? பராக்கிரம. அவங்க உண்மையிலே எப்படி தான் இருப்பாங்க? மைண்ட் அளவில், ஃபிசிக்கல் அளவில் எல்லாத்துலையும் எப்படி இருப்பாங்க? பெஸ்ட்டாக இருப்பாங்க. அப்படிப்பட்டு தான் யார் இருந்தான்னு கேட்டிங்கன்னா, இந்த எலியாம் அல்லது அம்மியேல். எலியாம் அல்லது அம்மியேல் இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாக தான் இருந்தார். படிப்போம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 34வது வசனம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மகாத்தியனின் குமாரனாகிய அகஸ்பாமின் மகன் எலிபெலேத் கீலியனாகிய அகித்தோபேலின் குமாரன் எலியாம் என்பவன். பாத்தீங்களா? அகித்தோபேலின் குமாரனாகிய எலியாம். இவங்க யாரு? இந்த எலியாம் நீங்க பின்னால் படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 37 பராக்கிரமசாலிகள்ல இவரும் ஒருத்தராக இருந்திருக்கிறார். இதுதான் இவரை கொடுத்தப்பட்டிருக்கிற ஒரு என்னது, இந்த எலியாமை பற்றி உள்ள செய்தி பைபிளில் இருக்குது. இது மட்டும் இல்லை. அப்படின்னா இந்த எலியாம் என்ன செய்திருப்பார்? அடிக்கடி எங்கே போயிருப்பார்?
தாவீது அரண்மனைக்கு போயிருப்பாரு, தாவீதுகிட்ட பேசியிருப்பாரு இந்த காரியங்கள்லாம். அப்போ தாவீதுக்கும் அவருக்கும் எப்படி இருந்திருக்கும்? ஒரு நெருக்கம் இருந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படின்னா அவர் ஒரு பெஸ்ட் சோல்ஜர். அது மட்டும் இல்லை, தாவீதுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நபராக தான் இருந்திருக்கும். தாவீது யாரை நெருக்கமாக வச்சுருப்பாரு? அவருக்கு மனசு பிடிச்சவங்கள தான் நெருக்கமாக வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டான ஒருத்தர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்கன்னு பார்க்குறோம். இப்போ அடுத்தல என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பச்சைபால் பிறக்கும்போது பச்சைபாலுடைய சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. பாருங்கள், படிப்போம் ஒரு நிமிஷம். இப்போ பச்சைபாலுக்கு என்ன பேர் வைக்கப்பட்டுச்சு? பச்சைபால் ஏற்கனவே படுத்தும் பார்த்தீங்களா, இதுக்கு முந்தின ஒரு வசனம் பச்சைபாலை பற்றி பேசும்போது இதில் அவருக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சைபால் கிடையாது. என்னது? பசுவாள். என்னது? பிறக்கும்போது ஏன் பசுவாள்னு பேர் வச்சார்? இப்போ பைபிளில் அநேகருக்கு முதல்ல ஒரு பேர் இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு தேவன் அதை மாற்றி ஒரு பேரை வச்சுருப்பார். பார்த்தீங்களா? அப்படி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஆபிராம், பின்னால் என்னது? ஆபிரகாம். சூழ்நிலை மாறுது. மாறும்போது அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் தகப்பனாக இருக்கீங்கிறதுக்காக அந்த பேருக்கு ஒரு அர்த்தத்தோடு தேவன் அங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சாராய், ரெண்டாவது என்னது? சாராள் என்று மாற்றுறாங்க. இப்போ தேவனை இன்னும் யாராவது? யாக்கோபு. பின் ஆட்கள் எப்படி இருக்காங்க? இஸ்ரேல் என்று அழைக்கப்படுறாரு. அது பின்னால் அது அது விட்டுருங்க, அது இப்போ வேண்டாம். இப்போ இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மாதிரி காரியங்கள் அதுவும் கேட்டு தான் சொல்ல, அது ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு சூழ்நிலை நிமித்தம் அந்த பேர் மாற்றப்படுகிறது. இதே போல தான் இந்த பசுவாளுங்கிற பேர் 12 வயதிற்கு பிறகு எப்படி மாற்றப்பட்டிருக்குது? பச்சைபால் என்று பார்க்கணும். இந்த 12 வயதுங்கிறது ஏன் அப்படி அந்த டைமில் மாற்றப்பட்டுச்சு? ஏன் முதல்ல பச்சுவாள்னு வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தாவீதோடு இருக்கும்போது அவர் எப்படி இருந்திருக்காருன்னா நல்ல செல்வ செழிப்பாக இருந்திருக்கிறார். நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறதுனால அவளுக்கு எப்படி பசுவாள்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அது பசுவாள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனது ஐஸ்வர்யத்தின் மகள். என்ன அர்த்தம்? எனது ஐஸ்வர்யத்தின் மகள். ரொம்ப ஐஸ்வர்யமான ஒரு சூழ்நிலையில் யார் வச்சது? அப்பா வச்ச பேர் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா பசுவா. ஆனால் அவங்க ஒரு மெச்சூர் ஆகிறாங்க. ஒரு 12 வயசுங்கிறது ஏன் நம்ம அப்படின்னு நிர்ணயிக்கிறோம்? 12 வயதுக்கு மேலே ஆலயத்துக்கு போகிற வயசு தேவன் 12 தான் நிர்ணயிக்கிறார். அப்போ ஒரு வயசுக்கு மேலே அவங்க பசுவால்ங்கிறத பச்சைபால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆணையின் மகள் அல்லது வாக்குறுதியின் மகள். டாட்டர் ஆஃப் ஓத், வாக்குறுதியின் மகள், ஆணையின் மகள் அல்லது வாக்குறுதியின் மகள். அப்படின்னா இது எது சம்பந்தமான விஷயம்? தேவனோடு நெருங்கி இருக்கிற தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க? தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்வாங்க. அப்படி தானே? அந்த உடன்படிக்கை செய்தான், அதனால தான் வாக்குறுதியின் மகள் என்று அவங்களுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. இது பார்க்கும்போது பெரும்பாலும் ஆபிரகாமுடைய தேவன் கொண்ட உடன்படிக்கைக்கு கூட ஒரு அடையாளமாக இருக்குது. இந்த பேர் அந்த பிரதர் எழுத ஒரு காவனண்டுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஆபிரகாம் தேவனோட ஒரு உடன்படிக்கை செய்தார் பார்த்தீங்களா? அந்த உடன்படிக்கைக்கு கூட இந்த காரியம் ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ நம்ம இதில் ஒரு லெசன் எடுத்துக்கலாம். அவருடைய தந்தை அவர் அங்கே பிறந்தனால ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு சூழ்நிலை வந்திருக்குங்கிறது அவங்க எடுத்தாங்க. ஆனால் பச்சைபால் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அந்த காரியத்தை? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வளர்ச்சி, தேவனுக்கு பக்கத்தில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, அதை நோக்கி அவங்களுடைய பேரை இப்போ இந்த பேர்கள்லேருந்து நம்ம என்ன பார்க்கணும்? நமக்கு என்ன லெசன் இந்த காரியத்திலேருந்து? எல்லா காரியங்களும் உலக பிரமாணமான ஐஸ்வர்யம் நமக்கு என்ன செய்யாது? பலன் கொடுக்காது. அன்புக்குரிய ஐஸ்வர்யம் நமக்கு எல்லா விஷயத்துலையும் பலன் கொடுக்காது. ஆவிக்குரிய வளர்ச்சி தான் நமக்கு என்ன செய்யும்? ஒரு பலன். ஜீவனுக்கு நேராக போனோம் அப்படின்னா எப்படி? ஆவிக்குரிய வளர்ச்சி, தேவனை அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்யணும்? வளரணும். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி தான் பச்சைபால்ங்கிற பேருக்கு அர்த்தமாக இருக்கிறது. இதனால தான் நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, படிங்க 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 வசனம்.
1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவை ஆகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பார்த்தீங்களா அன்புக்குரிய சொல்லு, சரீர வளர்ச்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். அப்படின்னா நம்முடைய சரீர வளர்ச்சியோ நம்முடைய உலகப்புறமான வளர்ச்சியோ நமக்கு என்ன பண்ணாது, பிரயோஜனம் இல்லை. ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஃபஸ்ட்டு அவங்க தகப்பனுக்கும் அவருக்கு இருக்கிற ஒரு நெருக்கம். இதுலேருந்து நம்ம ஒரு என்ன அவங்கள பச்சைப்பாலை பற்றி என்ன திங்க் பண்ணுறோம் இப்போ? இந்த நமக்கு இப்போ பச்சைப்பாலுக்கும் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கூட தவறான ஒரு எண்ணம் நமக்கு வருதா? வரலை. சரி, அடுத்த நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகக்கூடியது அவங்க தாத்தா, பச்சைப்பாலுடைய தாத்தா யார்? அது அகித்தோப்பேலுக்கும் பச்சைப்பாலின் தாத்தா, அவங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், படிப்போம். 1 நாளாகமம் 27ஆவது அதிகாரம் 33லேருந்து 34 வரை படிங்க. 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதல்ல அதுக்கு முன்னால இந்த அகித்தோப்பேல் யாரு? பார்த்தீங்கன்னா அவர் முதன்மையான ஒரு ஆலோசனைக்காரராக இருந்திருக்காரு. பாருங்க, அவர் எவ்வளவு தூரம் மதிக்கப்பட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு நாட்களில் ஆசாரியராக இருந்த அபியாத்தார் மற்றும் யோய்தாவை காட்டிலும் மதிக்கப்பட்டிருக்கிறார். பொதுவாக யாரை மதிப்பாங்க? ஆசாரியர்கள் தான் ஃபஸ்ட்டாக நிற்பாங்க. ஆனால் அன்றைய நாட்கள், தாவீதுடைய நாட்கள், இந்த அகித்தோப்பேலுடைய நாட்களில் எப்படி இருந்திருக்காங்க, இந்த ஆசாரியர் ஆகிய யோய்தா மற்றும் அபியாத்தாரை விட யார் மதிக்கப்பட்டிருக்கிறாங்க? இந்த அகித்தோப்பேல் மதிக்கப்பட்டிருக்காரு. அதனால தான் படிங்க. அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அர்க்கியனான ஊசாயி ராஜாவின் தோழனாய் இருந்தான். பெனாயாவின் குமாரன் யோய்தாவும் அபியதாரும் அகித்தோப்பேலுக்கு உதவியாய் இருந்தார்கள். யோவாப் ராஜாவின் படைத்தலைவனாய் இருந்தான். பார்த்தீங்களா? அப்ப அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு ரொம்ப நல்ல காரியங்களை, இது மட்டும் இல்லை, அவர் மிகுந்த நெருங்கிய நண்பரும் கூட. யாருக்கு? தாவீதுக்கு மிகுந்த நண்பரை கூட. ஒரு காலப்பகுதி இப்போ ஆலோசனை, ஒரு ஞானத்தால் நிறைந்து தாவீதுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்து தாவீதை வழிநடத்திக்கிட்டே போகிறாங்க. அப்படி ஒரு மதிப்புக்குரிய நபராக யார் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த அகித்தோப்பேல் இருக்கிறான்னு பார்க்குறோம். இப்போ திடீர்னு ஒரு சூழ்நிலை மாறுது. அகித்தோப்பேலுக்கும் ஒரு சூழ்நிலை மாறுது. அப்படி மாறும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, படிங்க. 1 சாமுவேல் 16ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அகித்தோப்பேல் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. தேவன் யார் மூலமாக தான் எல்லாவற்றையும் பேசியிருக்காருன்னா அப்போ எல்லாரும் யார்கிட்ட தான் போவாங்க? அப்போ அகித்தோப்பேல் தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அந்த தேசத்தில் அகித்தோப்பேல் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு யாருக்கிட்ட நெருக்கமாக இருக்கிறாரு? தாவீது ராஜாட்ட ரொம்ப நெருக்கமானவர். இப்போ சூழ்நிலை மாறுது. அப்படி சூழ்நிலை மாறும்போது நம்ம தாவீதோட பையன் யார்? அப்சலோம் யாரோடைய ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு? தாவீதை தள்ளிட்டு தான் ஆட்சிக்கு வரணும்னு ஒரு ஆசை வரும்போது யார் கூட சார்ந்திருந்தார்? இந்த அகித்தோப்பேல் அப்சலோமோட சார்ந்துறாரு. அவர் சாரும்போது ஒரு ஆலோசனை, 2 ஆலோசனை கொடுக்குறாரு அவர்கிட்ட. தாவீதை சோழியை முடிக்கணுங்கிறதுக்காக 2 ஆலோசனை கொடுக்குறாரு. அன்புக்குரியவர்களே, என்ன மாதிரி ஆலோசனை கொடுக்குறாரு? முதல் ஆலோசனை பார்த்தீங்கன்னா, ராஜாக்கு நிறைய மறுமனையாட்டிகள் இருப்பாங்க. அந்த மறுமனையாட்டிகள்கிட்ட போய் நீங்கள் பிரவேசிங்க. அப்படி செய்யும்போது ராஜாவை கொட்டிலும் நீங்கள் பலத்துட்டீங்க அப்படின்னு யார் நினைப்பாங்க? இஸ்ரேல் ஜனங்கள்லாம் நினைப்பாங்க, தாவீதை தள்ளிட்டு உங்கள்கிட்ட எல்லாரும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஆலோசனை கொடுத்தாங்க. தேவன் அதை அனுமதிப்பார்? ஏன்? இதே மாதிரி சம்பவம் வேறு ஏதாவது நடந்திருக்குதா இதுக்கு முன்னால்? யாருக்கு?
யாக்கோபுடைய முதல் பிள்ளைக்கு கூட நடந்திருக்கு. யார் அது? ரூபன் என்ன பண்ணாரு? தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தை அசுசிப்படுத்தினால அவருக்கு சாபம் தேவன் கொடுத்துருந்தார். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்குறார். ஆனால் அன்னைக்கு அதை செய்திருந்தனால இது பலத்துட்டு அப்படின்னு நினச்சாங்க. படிப்போம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 21, 22. 2 சாமுவேல் 11, 16, 21. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பழக்கும் என்றான். அடுத்தது 22. அப்படியே அப்சலோமுக்கும் உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். பாத்தீங்களா? இதனால தான் தாவீது என்ன செய்றாரு? பயந்து எங்கே போயிட்டாரு? காட்டுக்கு போறாரு. அது மட்டும் இல்லை, இப்போ தாவீதை கொலை செய்யணும். தாவீது உயிரோடு இருந்தால் யாருக்கும் ஆபத்து? அப்சலோமுக்கு ஆபத்து. தாவீதோட உயிரோடு இருந்தால் அப்சலோமுக்கும் ஆபத்து, யாருக்கும்? அகித்தோப்பேலுக்கும் ஆபத்து. அதனால அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம தாவீதோடு யுத்தம் பண்ணல, நீங்கள் போண்டாம் தாவீது ராஜா, நான் என்ன செய்கிறேன்? ஒரு சேனையை கூட்டு கொண்டு நான் அவரை போய் போர் செய்கிறேன். யார் கொடுக்குற ஆலோசனை? அகித்தோப்பேல் கொடுக்குற. அதை படிப்போம். 2 சாமுவேல் 17 1, 2. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடிப்போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி. இது சரியான ஆலோசனையா தப்பான ஆலோசனையா? சரியான ஆலோசனை. அவர் கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஏதுக்குன்னா இவர் பலத்துட்டதுனால தாவீதுக்கு ஒரு பயம் வந்து தான் ஓடி போகிறாரு. ஆனால் அந்த டைமில் அந்த ஆலோசனை கேட்டு கரெக்டாக அவர் போயிருந்தானா தாவீது என்ன செய்யிருப்பார்? க்ளோஸ் பண்ண. இந்த ஆலோசனையை யார் கேட்கல? அப்சலோம் கேட்கல. எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் அவரை தேவனுடைய வார்த்தையை நம்பிட்டு இருக்கிறாங்க. இவர் கேட்காம யாருடைய வார்த்தையை கேட்டார்? ஊசாய் யாருன்னா தாவீதோடு நெருங்கிய ஒரு நண்பர். அவர் நடிக்கிறாரு. தாவீதோடு நம்ம அதை வெறுத்துட்டு யாரோட சேர்ந்த மாதிரி நினச்சிக்கிட்டாரு? அப்சலோமோட சேர்ந்துட்டு இங்கேருந்து தகவல் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தகவல் கொடுக்குறது தான் அந்த ஊசாயோட வேலை. ஆனால் தேவனுடைய மனுஷன் என்ன செய்கிறாரு? ஒரு காரியங்களை சொல்கிறார். ராஜா, நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் அவர் அனுப்பாண்டாம், நீங்கள் போகணும், நீங்கள் நேராக பலத்து போனால் தான் உங்களுக்கு பெருமை. இவர் தேவையில்லாத இந்த மனுஷனை அனுப்பி விட்டீங்கன்னா அது பெருமை உங்களுக்கு இல்லை, அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தனால அந்த ஆலோசனை யாருக்கு? அப்சலோமுக்கு நல்லதான் பட்டனால இப்போ என்ன நடந்து கடைசியில் முடிவு? அப்சலோமும் செத்தார். யாரும் செத்தா? அகித்தோப்பேல் என்ன செய்தார்? இந்த ஆலோசனை கேட்காம போனதுனால போய் என்ன செய்தார்? தூக்கு போட்டு செத்து போயிட்டார். அன்புக்குரிய ஏன் தூக்கு போட்டு செத்தார்? உயிரோடு இருந்திருந்தா தெரியும். தாவீது இவனை கொல்லாமல் விட்டதுனால தாவீது அடுத்த என்ன தான் பண்ண போகிறாரு? முதல்ல கொல்ல போகிறது அருவாள் விட்டு நமக்கு தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினால தான் அவர் போய் தானாக என்ன செய்கிறாரு? சூசைட் பண்ணிக்கிறாருன்னு பார்க்குறோம். பாருங்கள், இதை தான் ஒரு இடத்துல தாவீது இந்த அப்சலோமை பற்றி அகித்தோப்பேல் பற்றி பாடுறார், தானாக பாடுறாரு. பாருங்கள், 55வது சங்கீதம் 12 14 வரை அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். பார்த்தீங்களா? யார்? தாவீதுக்கும் அகித்தோப்பேலுக்கு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி பாடுறாரு பாருங்க. 55ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் முதல். என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். அப்படின்னா சத்ரு இல்லைன்னா யாரு? நண்பன். அப்படின்னா என்ன? நிந்தித்தவன் சத்ரு அல்ல, என் நண்பன் தான் அப்படி செய்திருக்கிறான். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல. பாத்தீங்களா? எனக்கு பகைஞனா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லாம எனக்கு பகைஞனும் அல்ல. அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். அப்படி இருந்திருந்தா அவனுக்கு ஓடி போய் மறைஞ்சா இருந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் அப்ப நான் தாவீது அந்த அகித்தோப்பேல் எப்படி நினைச்சிருக்காப்ல?
தனக்கு ஈக்குவலா நினைச்சுக்க தகவல் மனிதனும் என் வழிகாட்டியும் என் வழிகாட்டியும், பாருங்க எவ்வளவு நெருக்கம் அவங்களுக்குள்ள இருக்குது. என் தோழனும் ஆகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். பாத்தீங்களா? அப்படின்னா இவங்க தேவாலயத்துக்கு கூட எப்படி போயிருக்காங்க? சேர்ந்து போயிருக்காங்க. அவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருந்த போதும் ஏன் அந்த அகித்தோப்பேல் ஏன் தாவீதுக்கு எதிராக எழும்பினார்? பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அவருக்குள்ள திங்கிங்னா, நம்ம மருமகனை நம்மளுடைய பேத்தியை என்ன செய்தார்? இவன் எடுத்துக்கிட்டான். மருமகனை என்ன செய்தாப்புல? போட்டு தள்ளிட்டான், கொன்னுட்டான் இங்கிறத மைண்டில் வச்சுட்டு அந்த ஒரு வெறுப்பு இருக்குது பார்த்தீங்களா? வெறுப்பு நிமித்தம் தான் யார் கூட போய் சேர்றாரு? அவர் அப்சலோம் கூட சேர்ந்து தாவீதை எப்படியாவது கொலை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இது என்ன காரியம்? இது பழி வாங்குதல். அன்புக்குரிய சௌரசவர்களே, பாருங்க, இன்னும் அது மட்டும் இல்லை, இது பழி வாங்குதல். அது மட்டும் இல்லை, இது ஒரு தீர்க்க தரிசனம் கூட நிறைவேறதுக்கு இல்லை. 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். யாருன்னா தீர்க்கதரிசி யார்? நாத்தான் என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட எச்சரிப்பெல்லாம் கொடுப்பார். எச்சரிப்பு கொடுத்துருக்காரு. அப்போ தீர்க்கதரிசி நாத்தான் ஒரு காரியத்தை சொல்லுவார் பாருங்க. நாத்தான் 2 சாமுவேல் 12:11. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி. எதுக்கு? ஏன் பொல்லாப்பு எழும்ப பண்ணுவாரு? நீ பச்சைபாலுக்கும் உரியாகும் செய்த தவறு இருக்கு பார்த்தீங்களா? அது நிமித்தம் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோட சயனிப்பான். அப்படின்னா நீ செய்த ஒரு தவறு செய்த பத்தில, அந்த தவறுக்கு சரியான ஒரு தவறை உன் வாரிசுகள் செய்வாங்க, பின்னால் செய்வாங்கன்னு அவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. ஆனால் யார்கிட்ட நிறைவேறிச்சு? தான் பையத்தை ரொம்ப நாள் இல்லை, தான் செய்கிற தவறை தனக்கு முன்னாலே தேவன் நீ இப்படி செய்த தப்புங்கிறத காண்பிக்கிற அளவுக்கு தேவன் அங்கே செய்து காமிச்சிட்டார். பார்த்தீங்களா? அப்படின்னா நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பழி வாங்கக்கூடாது. நமக்கு ஒரு வேளை நமக்கு எதிராக ஒருத்தர் தவறு செய்துட்டாலும் தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டு நம்ம அமைதியாக இருந்தோன்னு வைங்களேன், அவருக்கு தலையில் வரக்கூடிய அக்னி எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதிகமாக இருக்கும். அன்புக்குரிய, அதனால தான் நம்ம படிக்கிறோம் பாருங்கள். இதில் நமக்கு என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழி வாங்குகிற விஷயம் நமக்கு இருக்கக்கூடாது. பாருங்கள், எபிரேயர் 10வது அதிகாரம் 30வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். பழி வாங்குவது எனக்குரியது. நம்ம யாரையும் பழி வாங்குறதுக்கு நினைக்க கூடாது. பழி வாங்குறது தேவனுடைய காரியமா இருக்கிறதுனால தேவனுடைய கரத்தில் விட்டுட்டு நம்ம என்ன ஜபத்தோடு கடந்து செல்வது நலமான காரியம். அன்புக்குரிய சௌரசோக்களே, இப்போ பச்சை பாலுக்கும் இப்போ தாத்தா அப்பா இவங்க எல்லாரும் எதை சார்ந்தே இருக்கிறாங்க? அரண்மனையும் ராஜாவையும் சார்ந்தே இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குங்க? ரொம்ப ப்ரிவிலேஜ் இருக்கும். அப்படி தானே? இப்போ ஒரு சிஎம் வீட்டுக்குன்னு வைங்களேன். சிஎம் வீட்டுக்கு சாதாரணமாக யாராவது போக முடியுமா? போக முடியாது. அப்படின்னா பச்சைப்பால் சாதாரணமாக எல்லா இடத்துக்கும் அவங்க தாத்தாவோடி அவங்க அப்பாவோடி போயிட்டு வந்திருப்பாங்க. சின்ன வயசு முதலே அந்த காரியங்கள் அவங்களோடு இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்கவங்களாக தான் வளர்ந்திருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ அடுத்த அளவு சகோதரன் யாரை பார்க்குறோம்? அவருடைய சகோதரன் மாஹீர், பத்சபாலுடைய சகோதரன். பாருங்க, தாவீதுடைய வரலாற்றில் ஒரு பகுதியில் தான் ரெண்டு இடத்துல தான் இந்த மாஹீர்ங்கிற கேரக்டர் வராங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, என்னென்ன கேரக்டர்லாம் என்னென்ன விஷயத்துலலாம் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம். யாரை அவங்க ஒரு சேவிக்கிறாங்கன்னா, அந்த காலப்பகுதி எப்படிப்பட்ட காலப்பகுதினா, சவுல் தாவீது ரெண்டும் பிரிகிறாங்க. யுத்தம் பண்ணி சவுல் குடும்பத்திற்கும் தாவீது குடும்பத்திற்கும் பயங்கர ஒரு நெருக்கம் இருக்கிற ஒரு காலப்பகுதி. இந்த ஒரு காலப்பகுதியில் அவங்க யாரை சேவிக்கிறார்? இந்த யாருன்னா மாகீர் சவுலுடைய பையன். யார்? யோனத்தானுக்கு பையனாகிய
யார் யோனத்தானின் குமாரன் மேபி போஷேத். இந்த மேபி போஷேத்தை தான் யார் வளர்த்துட்ருக்கிறா? இந்த மாயிர் வளர்த்துட்ருக்கிறார். ஒரு யோசிச்சு பாருங்க, இப்போ ராஜா அந்த குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு சூழல். இப்போ அப்படி தான் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க. அடுத்த ராஜா வந்தால் முதல் ராஜாவை என்ன செய்வாங்க? அவங்களே என் குடும்பத்தையும் என்ன செய்வாங்க? கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அங்கேருந்து யாராவது எதிர்த்து வந்து நம்மளை கொன்று போட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். அது நிமித்தம் அந்த குடும்பத்தையே அழிச்சிருவாங்க. ஆனால் தாவீது அப்படிப்பட்டவர் கிடையாது. அவருடைய சிந்தை வேறு மாதிரி இருந்துச்சு. தேவன் அந்த ஆவியை கொடுத்துருந்த அவருடைய கேரக்டரே வேறு டிஃப்ரெண்ட்டு. அப்போ தாவீது யாருக்கு மேலே வைத்த அன்பின் நிமித்தம், இந்த யோனத்தான் மீது வைத்த அன்பின் நிமித்தம் அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தார். என்ன பண்ணுங்க, நான் உன் குடும்பத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படி சொன்ன நிமித்தம் அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? யாராவது மீதி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தரை பாதுகாக்கணும்னா எவ்வளோ தைரியம் வேணும்? இது சூழ்நிலை இது. இப்போ யார் இந்த தாவீதுடைய சகோதரன் யார்? மாகீர் வந்து பச்சைப்பாடு மாகீர் யாரை பாதுகாக்கிறாங்க? ஒரு ராஜா குடும்பத்தில் வந்து அடுத்த ராஜாவாக அங்கீகரிக்கப்பட போகிற இல்லை ராஜாவாக இருக்கிற ஒருத்தரை இருக்கிற ஒருத்தரை பாதுகாக்கணும். சாதாரண வேலையா? அது சாதாரண வேலையே கிடையாது அன்புக்குரியவர்களே. அதை தான் நம்ம படிக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். குமாரன் இருக்கிறான் என்றார். அடுத்த வசனம் படிப்பான். 4ஆவது வசனம். சாரி, பைபிளில் படிங்க, இல்லைனா பைபிளில் 4 படிங்க. அவன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரில் அம்மியேலின் குமாரன். யார் இந்த அம்மியேல்? அம்மியேல் யாரு? இப்போ ஏற்கனவே பார்த்தோம். பச்சைபாலுடைய அப்பாவுக்கு பேர் என்னது? இன்னொரு பேர் எலியாம் அம்மியேல். இப்போ இவர் சகோதரன் தானே? அம்மியேலின் குமாரனாகிய மாகீர் வீட்டில் இருக்கிறான் என்றான். மாகீர் வீட்டில் இருக்கிறான் என்றார். அப்படின்னா முதல்ல இப்போ யாரை தான் போய் பார்க்க போகணும்? தாவீது மாகீரை கூப்பிட்டுருவாங்க, அதுதானே சொல்லணும். அப்போ கூப்பிட்டு காரியங்களை நடப்பிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து அப்போ இது ஒரு சம்பவம். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீது அப்போ இந்த ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலையில் கூட இந்த யார் அவருடைய சகோதரன் மாகீர் அந்த குழந்தைய பாதுகாத்துருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு கேரக்டர், அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்த ஒரு சம்பவம் பாருங்கள். இப்போ அவருடைய தாவீதுடைய பையன் அப்சலோம் வந்து நிமித்தம் யார் எந்திரிச்சு போகிறாங்க, ஓடி போயிடுறாப்புல. யார்? தாவீது போகும்போது தாவீதுக்கு எதிர்கொண்டு வராப்புல. யார் வரா? இந்த மாகீர் தான். மாகீரோடு இன்னும் 2 பேர் வராங்க. 3 பேர், மொத்தம் 3 பேராக வந்து தாவீதை வந்து நிறைய விஷயங்கள். ஏன்னா இவங்க அடுத்த யுத்தம் பண்ணனா என்னெல்லாம் வேணும்? சாப்பிட முடியல, கொஞ்ச நாளாக சாப்பிடாமல் அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. உடலெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை, அவங்களுக்கு வேண்டிய எனர்ஜி இல்லை, எதையுமே அடுத்தால் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும்போது படிங்க, யார் இந்த மாகீர் என்ன செய்கிறார் பாருங்க. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27-29. 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். தாவீது மக்னாயீமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தான் ஆகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோஹீலும் ஊரானும். யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல அப்படி கொஞ்சம் நிறுத்துங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ யார் தாத்தா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காப்புல இந்த டைமில் தாத்தா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு கேட்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பக்கத்தில் நண்பர் தான் அவர், நம்ம நண்பர்னு வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க 2 பேருக்கும் சண்டை ஆகி போச்சு, 2 குடும்பத்துக்கும் சண்டை. இப்போ இந்த நம்ம வீட்டில் உள்ள குடும்பத்தில் நம்ம பையன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கு டென்ஷன் ஆகுமாகாதா? என்னடா இது? ஆனால் அதையும் தாண்டி தாத்தா வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்புல? அப்சலோமுக்கு. இப்போ பையன் யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்புல பாருங்க? தாவீதுக்கு. அப்போ தாவீதுக்கு மேலே அவர் என்ன ஒரு அன்பு வச்சிருந்தா அதை செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே படிங்க. ரோகியேலின் ஊரானும்
கீலேயாத்தியனும் ஆகிய பர்சில்லாவும் மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமைகளையும் வார்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தான். இந்த சாமானத்தெல்லாம் எதில் ஏற்றி கொண்டு வந்திருப்பாங்க? இது இப்போ ரீசெண்டாக நீங்கள் இந்த இவ்வளோத்தையும் ஒரு சாமானத்தையும் ஒரு எதுலையாவில் ஏற்றன்னு வைங்களேன், இவ்வளவும் எதில் ஏற்றிருப்பாங்க? நம்ம ஒரு 407 தான், 2 407 3 407 ஏற்றி தான் போகணும். அவ்வளோ சாமானங்களை ஏற்றி கொண்டு போய் ராஜாவுக்கு அவருடைய காரியங்கள் கொடுக்குறாரு. எந்த சூழ்நிலையில்? இவர் அரண்மனையில் இல்லை, வனாந்தரத்தில் இருக்கும்போது. பார்த்தீங்களா, தாத்தா அங்கே ஆலோசனை கொடுத்துட்ருக்காரு இவனை கொல்றதுக்கு தாவீதா. ஆனால் இவருடைய கேரக்டர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான ஒரு விசுவாசி. எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நான் என்னுடைய ராஜாவுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு யார்கிட்ட இருந்துன்னு கேட்டிங்கன்னா மாகிட்ட இருந்துச்சு. இப்போ அந்த மாகிற்கும் எவ்வளோ ஒரு உண்மைத்தன்மை உள்ள மனிதராக ராஜாவோட இருந்தான்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்மளை எடுத்துக்குவோம் கேரக்டர் பாருங்கள், உதவி செய்கிற கேரக்டர். முதல்ல யாரை பாதுகாத்தார்? யோனத்தானை பாதுகாத்தார். ரெண்டாவது, ராஜாவுக்கு தேவைன்னா ஓடி போய் உதவி செய்கிற ஒரு வேலை செய்யுங்க. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம குடும்பத்தை எடுத்துக்கோம். ஒரு குடும்பத்தில் ஒரு தாயின் தகப்பனுக்கு 5 பிள்ளைகள் படிக்க வச்சு ஆளாக்கியாச்சு. இப்போ எல்லோரும் வெளியில் அங்கங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. கடைசி காலம் தாயின் தகப்பனும் கடைசி காலம் வந்தாச்சு. இப்போ தாயின் தகப்பனையும் பாதுகாக்கணும். எத்தனை பேர் முன் வராங்க இன்றைக்கி? சரி, எல்லாரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அந்த 5 குடும்பமும் இப்போலாம் நாட்டில் இப்படி தான் நடக்குது. 5 குடும்பம் பேசிக்கிறாங்க. நீ 1 மாதம் நீ உன் வீட்டில் வச்சுக்கோ, அடுத்த மாதம் என் வீட்டில் 2 மாதம் வச்சு 6வது மாதம் வந்தோன்னா என்னை முதல்ல திரும்பி என்கிட்ட விட்டுருங்க. பிள்ளைகள் பார்க்குறதுக்கு பெத்த பிள்ளைகளே பார்க்காது. இந்த சூழ்நிலையில் மாகீர் யாரோ ஒருத்தர் தன்னை இவரை பார்க்கறதுனால நான் என் ஜீவன் என்ன போகலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் யாரை பாதுகாக்கிறாரு? யோனத்தோட பையனை பாதுகாக்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லை, இப்போ பெத்த பிள்ளைகள் என்ன ஆயிரும் கேட்டிங்கன்னா கடைசி என்ன எல்லாருமே சேர்ந்து யாரையும் பாதுகாக்க முடியல, அதனால் எங்கே கொண்டு விட்ருவோம்? முதியோர் இல்லத்தை கொண்டு விட்ருவோம் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துடுது. பார்த்தீங்களா? அப்போ எந்த அளவுக்கு மாயருடைய கேரக்டர் இருந்திருக்கு பார்த்தீங்களா? இதனால தான் இப்போ இந்த கேரக்டரோடு நீங்கள் சம்மந்தப்படுத்தி பாருங்கள். யாரை சம்மந்தப்படுத்தி பார்க்கணும்? பசைபால் இந்த சூழ்நிலையில். அப்போ பசைபாலுடைய கேரக்டர் இப்படி தான் இருந்திருக்கும். அண்ணனும் தம்பி, அண்ணனும் தங்கச்சியும் பச்சைபால் எப்படி தான் இருந்திருப்பாங்க? இந்த மாதிரி நல்ல கேரக்டரோட ஒரு சகோதரியாக தான் இருந்திருக்க முடியும். இப்போ புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம ஒரு கேரக்டர் பார்க்கலாம். பர்னபாவை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஆறுதலின் மகன். ஏன் அப்படி சொன்னாங்க அவரை? அது மட்டுமா? அவர் பவுல் அப்போஸ்தலர் வர்றதுக்கு முன்னாலே அவங்க வந்தாச்சு. யார்? பர்னபா வந்தாச்சு. அப்படி தானே? அப்போ ஏன் அப்படி சொன்னாங்கன்னா எல்லாருக்குமே அவர் என்ன செய்திருப்பார்? நன்மை செய்திருப்பார். நன்மைனா கொடுத்து மட்டும் நன்மை செய்திருக்க மாட்டார். இப்போ ஆறுதலான வார்த்தைகள் அவங்கள தேற்றி இன்னும் கிறிஸ்துக்களாக திடப்படுத்தி நிறைய காரியங்களை செய்திருப்பாங்க. அப்படி தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல தான் நம்மளும் தேவனுடைய பிள்ளைகள். இதில் லெசன் இந்த மனிதர்கள் கூட நமக்கு என்ன லெசன்லாம்? எபிரேயர் 10வது அதிகாரம், எபிரேயர் 10:32-33 படிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். எப்போ முந்தின நாட்கள்? இந்த ட்ரூத்துக்குள்ள வரதுக்கு முந்தின நாட்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்கள் ஆகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. முன்னாலே என்ன செய்திருக்கோம்? நிறைய உள்ள ட்ரூத்தில் வந்த நேரத்தில் எப்படி பண்ணியிருக்கிறோம்? நிறைய போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டது மட்டும் அல்லாமல். எப்படி நம்ம நிந்தைனாலும் உபத்திரவங்களும் வேடிக்கை? யார்? அப்போஸ்தலர் பவுல் வேடிக்கை ஆக்கப்பட்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரூத்தில் வராதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? முதல்ல சத்தியத்தை சொல்லாத நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க இவர் என்ன செய்யிருப்பாங்க? நிறைய கேலி பண்ணியிருப்பாங்க. ஒரு டைமில் அவங்க ட்ரூத்தில் வந்திருப்பாங்க. வந்த பிறகு என்ன ஆகிட்டாங்களா? இப்போ அவங்களுக்கு படிங்க. அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். என்ன பங்காளியானாங்க? ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள் நமக்குள்ளே வச்சுக்குவோம். இப்போ ஆமாம், இப்போ ஒரு காலத்தில் நான் நீங்கள்லாம் ட்ரூத்தில் இருக்கிறீங்க, நான் வெளியில் இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. வெளியில் நான் இதெல்லாம் இந்த குரூப்பெல்லாம் என்ன குரூப்பு அப்படின்னு சொல்லி உங்களை அசிங்கமாக திட்டுறேன். தேவன் உங்களை கொண்டு எழுப்பி எனக்கு ட்ரூத்து கொடுத்துட்டாரு. இப்போ நான் திட்டினது ஏற்கனவே திட்டினது தானே.
இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஆயிட்டேன்? பங்காளி ஆயாச்சு. பார்த்தீங்களா? இப்படித்தான் நிறைய சூழ்நிலைகள் நடக்கும். ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணும்? இந்த எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாயிர் மாதிரி நம்ம எப்படி இருக்கணும்? நன்மை செய்கிறவளாக இருக்கணும். சூழ்நிலை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு, என்னங்க எனக்கு அவங்க நன்மை சூழ்நிலை கடுமையான சூழ்நிலை இருக்கலாம், கடுமை இல்லாத சூழ்நிலை இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு நான் என்ன செய்யணும்? நன்மை செய்கிறவனாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் தான் பார்க்குறோம். அடுத்த ஒரு வசனம், யாக்கோபு 1:27. யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அப்போ தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தினா என்னன்னு கேட்டிங்கன்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவங்களிலே அவர்களை விசாரிக்கிறது. இதுதான் என்னதான்? மாசற்ற பக்தி. இந்த பக்திக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும்? வளருகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்தல இப்போ எத்தனை பேர் பார்த்துட்டோம்? யாரெல்லாம் பார்த்தோம்? 3 பேர். 4வது பார்த்துருவோம். ஊரியா யார்? பத்சேபாள் முதல் கணவர், பத்சேபாளுடைய முதல் கணவர் அப்படின்னு. இந்த கேரக்டர் பற்றி இந்த சவர் எழுதும்போது சான்ஸே கிடையாது. இவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள சான்ஸு கற்பனை பண்ணியே பார்க்க முடியாதுன்னு எழுதுறாரு. பைபிளில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ள மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியும். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏத்தியன். யார்? புறஜாதி, ஒரு ஏத்தியன். இவர் இந்த ஏத்தியன்கிற வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்னா, கானானில் இந்த ஜனங்களெல்லாம் விரட்டி விட சொன்னார் பார்த்தீங்களா தேவன். 7 வகையான ஜாதி. அந்த 7 வகையான ஜாதியில் ஒரு ஜாதி, இவங்களாம் விரட்டி விட வேண்டியவங்க. ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், அப்புறம் யார்? கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர். இந்த 7 வகையான ஜாதி இருக்கும்போது இந்த ஒரு இதில் ஆனாலும் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு. இவங்களை எப்படி தான் பார்ப்பாங்கன்னா, 2ஆம் தலைமுறை யூதராக பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு கேரக்டர் ஒரு தலைமுறையை பச்சிருப்பாங்க. அது யூதர்கள், அது அவங்க ஜீன்லேயே வந்தவங்க. இவங்க யூதர் தான். இப்போ யூதரை சேர்ந்துட்டாங்க. ஆனால் என்ன ஆகிறாங்க? இவங்க 2ஆம் வகை யூதர்களாக பார்க்குறாங்க. அன்புக்குரியவர்களே, இப்போ இவங்க இந்த உரியாவுடைய பேரில் கூட பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தேவனுடைய நாமம் என்ன? யெகோவா. அப்போ உரியான யானா யாவே. அப்போ இந்த உரியாவுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யெகோவாவின் ஜுவாலை அல்லது யெகோவாவின் ஒளி. யெகோவாவின் ஜுவாலை அல்லது யெகோவாவின் ஒளி அப்படின்ற பார்க்குறோம். இவரும் ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி. அந்த 27 பராக்கிரமசாலியில் ஒருத்தர். பைபிளில் 5 உரியா இருக்கிறாங்க. 5 உரியா இருக்கிறாங்க. இவங்களை கொடுத்து கூட பார்க்கலாம். 2 சாமுவேல் 23:39. 2 சாமுவேல் 23:39. ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக 37 பேர். ஆக ஏத்தியனாக உரியா என்பவரும் ஒரு யார்? பராக்கிரமசாலி. இவரும் ஒரு பராக்கிரமசாலி. மொத்தம் 37 பேர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவருடைய விசுவாசம், இவர் எவ்வளோ விசுவாசம் தாவீதுக்கு மேலேயும் அந்த சேனைகளுக்கு மேலேயும் அவர் படைத்தலைவருக்கு மேலேயும் எவ்வளோ விசுவாசம் வச்சுருந்தாருன்னா, இவர் ஒரு தப்பு பண்ணிட்டார். தாவீது ஒரு தப்பு பண்ணியாச்சு. தப்பு பண்ண பிறகு இவர் என்ன பிளான் போடுறாருன்னா, இப்போ அந்த தப்புக்கு காரணம் நான் இல்லை, உரியா தான் காரணங்கிறத பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணி அவர் அங்கே இந்த யுத்தத்துலேருந்து வெளியில் வரச்சு எல்லோரும் சந்தோஷமாக அவங்கள கூடி, நீங்கள் கணவன் மனைவி போய் கூடி வாழ்ந்தால் அந்த பழி எனக்கு மேலே வராது, அவருக்குள்ள பழியாகவே பேருன்ட்டு ஒரு பிளானை போடுறாரு. பிளானை போடும்போது அந்த சூழ்நிலையில் நல்ல குடிக்க வெறிக்க நிறைய பொன் பொருள் எல்லாம் கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துறாரு. படுக்கும்போது இந்த உரியா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 2 சாமுவேல் 11:11. 2 சாமுவேல் 11:11. உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாபும் பாருங்க, என் ஆண்டவராகிய யோவாபையும் பாருங்க, என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா?
நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரில் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அந்த அங்கே யுத்தம் பண்ணிட்டு இருக்குது, யாரெல்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க? என் ஆண்டவனாகிய யோவாபு கூட இந்த பட்டியலில் வரல. 37 பேருக்கு கொண்டு பட்டியலில் யோவாபு கிடையாது. அன்புக்குரியவர்களே, அப்படின்னா யோபாவை விட பராக்கிரமசாலி யார்? ஆனாலும் தன்னுடைய தலைவனை எப்படி சொல்கிறாரு? ஆண்டவன்லாம் எங்கே இருக்கிறாங்க? யுத்த காலத்தில் இருக்கும்போது நான் என்ன இது சந்தோஷமாக இருக்கிற காலமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவர் போகலை. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு கேரக்டர். நம்ம இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் வைங்களேன். உங்களுக்கு ஒரு மாதம் லீவு, நீங்கள் ஜாலியாக ஒரு வேலைக்கு நம்ம இருக்கிறோம். முதலாளி நம்ம முதலாளி நமக்கு எதிராக ஒரு தப்பு செய்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறார், நீங்கள் 1 மாதம் லீவு, உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போக மாட்டோம். இல்லை எனக்கு என்னோட இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு தான் நம்ம போவேன்னு சொல்லுவோமா, இல்லை போயிடுவோமா? உடனே கிளம்பிடுவோம். அன்புக்குரியவர்களே, அப்படின்னா அங்கே அப்படி பண்ணலை யார்? ஓரியா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இதனால தான் பார்க்குறோம். பாருங்கள், இதுலேருந்து அவர்கிட்ட நமக்கு என்ன லெசன்? அவருக்கு நிறைய ப்ரிவிலேஜஸ் கிடைக்குது. என்னது? நிறைய ப்ரிவிலேஜஸ் கிடைக்குது. ஆனால் அந்த ப்ரிவிலேஜஸ் அவர் என்ன செய்யலை? பெருசாக நினைக்காம தேவனுடைய வேலைக்கு மட்டும்தான் என்ன செய்கிறாரு? முக்கியம். எங்களுடைய அன்னைக்கு தேவன் கொடுத்த வேலை எங்கள் யுத்த காலத்தில் யுத்தம் பண்ணணும். அந்த யுத்த வேலையை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அந்த ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களை சொல்லி இதை தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதில் பைபிளில் படிங்க. கலாத்தியர் 4:18. அந்த உரியா காட்டிய வைராக்கியம் அவருடைய காலத்திலும் சரி, அதுக்கு பின்னாலும் யாருமே அவ்வளோ வைராக்கியத்தை காண்பிக்கவே இல்லை. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய சமூகத்தில் படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். பாருங்க, மறுபடியும் படிங்க. நல்ல விஷயத்துல வைராக்கியம் காட்டுவது நல்லது. அது எது சார்ந்திருக்கணும்? தேவனுக்கு மேல வைராக்கியம் உள்ள சார்ந்திருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அடுத்த நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது பத்சேபாளுடைய 2வது கணவர். பாருங்க, தாவீதை தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படி சொல்றாரு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீது அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். பாருங்க, அடுத்தல 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக சொல்லியிருக்காரு. யார? தாவீதுட்ட இந்த 10 கற்பனை இருக்கலாம். இந்த 10 கற்பனையில் எத்தனை கற்பையை மீறிப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கணக்கு போடுங்க. தாவீது 10 கற்பனை இருக்குது பார்த்தீங்களா, தேவன் கொடுத்துருந்தார் பார்த்தீங்களா? இந்த 10 கற்பனையில் எத்தனை கற்பை மீறியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? பாதிக்கு மேற்பட்ட கற்பனை மீறி இருக்கிறார். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? தன் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, ஏன் இங்கிறத பார்க்க போகிறோம். அது நமக்கு அது சப்ஜெக்ட் இல்லை. இப்போ தாவீது கூட கான்செப்டுக்குள்ள வந்துடும். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. 1 ராஜாக்கள் 15:5. 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் இப்போ இப்படி சொல்லிட்டு தேவன் ராஜாவை பற்றி தாவீதை பற்றி பேசும்போது என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர கர்த்தருக்கு கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தார். அப்படி அது உண்மைதானா கேட்குறேன் நான் உங்கள்கிட்ட. தாவீது ஏத்தினா உரியாவுடைய சங்கதியை தவிர வேறு எல்லாத்தையும் கரெக்டாக செய்தாரா? இல்லை. அப்படின்னா ஏன் தேவன் சொன்னார்? ஆனாலும் அவர் மனம் திரும்புதல் அவருக்குள்ள இருந்துச்சு, நிரந்தரமான மனம் திரும்புதல் இருந்துச்சு. அதை தான் தேவன் பார்க்குறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம ஒரு சில கேள்விக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இப்போ பாருங்கள்,
இப்போ யாரெல்லாம் தெரியும் இவங்கெல்லாம்? இப்போ இந்த பச்சைபால தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? சரி, அப்படின்னா ஏன் தாவீது வந்து அவங்க வந்து உரியா அவங்க யாருன்னு கேட்டு விட்டாரு? அந்த 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 ஸ்திரீ யார் கேட்குற அப்படியா? என்ன நம்ம இந்த பிரதர்ஸ் என்ன கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 காரணங்கள் கொடுத்துருக்குறாரு. ஒன்று வந்து ஒரு மாலை நேரமாக இருந்திருக்கும். அவங்க என்னது ஒரு மாலை நேரமாக இருந்திருக்கும், அதனால அவங்கள சரியாக இவங்க ஐடென்டிஃபை, ஏன்னா அந்த காலத்தில் இப்படிலாம் இவ்வளோ வெளிச்சம் இருந்திருக்காது, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டார். அந்த மங்கலான வெளிச்சத்தில் அவர் சரியாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறாரு. ரெண்டாவது, அந்த காலத்தில் இந்த ட்ரெஸ் கோட் இருக்குது பார்த்தீங்களா, முகத்தை மறைச்சிருப்பாங்க. ட்ரெஸ் கோட்ஸ் முகத்தை மறைச்சிருப்பாங்க. அப்படி ட்ரெஸ் கோட் போட்டிருக்கனால என்ன தெரிஞ்சிருக்காது அவங்களுடைய அது யாருன்னு ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ராஜாவுக்கும் அந்த மாதிரி ஸ்லாண்டிங்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வீடு எப்படின்னா, இவர் மேலான ஒரு இடத்துலையும் அவங்க வந்து இப்போ கீழே ஒரு வீடுகளில் இருந்திருப்பாங்க. அதனால் இவருக்கு சரியான வந்து இது யாருன்னு ஒரு பார்வைக்கு அந்த வீட்டு அமைப்பிலேருந்து பார்க்கும்போது அவங்க தெரிஞ்சாமல் இருந்திருக்கலாம். அப்படிங்கிறது தான் அவர் வந்து நிச்சயமாக. ஆனால் அடுத்தல் என்ன கேள்வி வைக்கிறார்? அவர் தனது நம்பிக்கைக்குரிய போர் வீரன் என்பதை தாவீது உணர்ந்திருக்க மாட்டாரான்னு கேட்குறாரு. இப்போ தெரிஞ்சாச்சு, இப்போ இவங்க யாருடைய மனைவின்னு தெரிஞ்சாச்சு. கேள்விப்பட்ட உடனே சொல்லிட்டாங்கல்ல, இது உரியாவின் மனைவி தான் சொல்லிட்டாங்கல்ல. சொன்ன உடனே அடுத்த அவர் சௌர் என்ன கேள்வி வைக்கிறாருன்னா, அவர் தனது நம்பிக்கைக்குரிய போர் வீரன் என்பதை தாவீது உணர்ந்திருக்க மாட்டாரான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக உணர்ந்திருப்பார், நிச்சயமாக தாவீது உணர்ந்திருப்பார். ஆனால் அந்த காலத்தில் என்ன ஒரு காரியம்னா, அரசர்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜஸ் இருந்தது. அவங்க ஒன்று நினச்சிட்டாங்கன்னா அதை செய்து முடிக்கணும், அப்படிங்கிறத செய்திருவாங்க. அப்படிங்கிற ஒரு காரியம் தேவன் அந்த ஒரு தாவீதுக்கு தாவீது அது விளக்கம் இல்லை, அதில் அவர் விலகலை. ஏன்னா ஒரு இச்சை தான் என்ன பண்ணுது, கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குது. இது இச்சையாக உள்ளே வந்துருச்சு. அது தாவீதுக்கு ராஜாங்கிறதுனால அவருக்கு அது விளக்குன்னு இல்லை. அன்புக்குரியவர்களே, அந்த இச்சையில் தான் அவர் விழுந்து போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் தான் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்க. 2 சாமுவேல் 5:13. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏன்னா அந்த டைமில் இவங்க அந்த சூழ்நிலை நடக்கும்போது தாவீது எப்ரோன்லேருந்து இங்கே எருசலேமுக்கு வந்துட்டார். எருசலேம் ராஜபுரம். அப்போ அந்த டைமில் நிறைய பேர் அவர் என்னவா சேர்த்துக்கிட்டாரு, மனைவிகளையும் மறுமனையாட்டிகளையும் சேர்த்து கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். படிங்க. அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். பார்த்தீங்களா? அப்படின்னா இந்த சூழ்நிலையில் அவர் முதல்ல இருந்த மாதிரி இல்லை. இப்போ தாவீது எப்படி மாறி இருக்கிறாரு, நிறைய பேரை அவர்களுடைய மனைவியும் மறுமனையாட்டல் கொண்டு நிறைய குழந்தைகள் பிறக்கிற ஒரு காலமாக இருந்திருக்கு. அவர் மைண்டை வேறு மாதிரி கொஞ்சம் இருந்திருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்கள், இதில் பிரதானமாக 2 குற்றத்தை, பச்சைபாலுக்கு எதிராக செய்த 2 குற்றத்தை அவர் சொல்கிறார் காரணமாக. ஒன்று, ஏன் அந்த பாவம் செய்ததுக்கு காரணமாச்சுன்னா, முதல் பாவம், யுத்த காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, யுத்தத்துக்கு போகாமல் தாவீது எருசலேமிலே தங்கியிருந்தார். யுத்த காலத்தில் ராஜா எங்கே இருக்கணும், யுத்த காலத்தில் இருக்கணும். அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு செய்யலை. ரெண்டாவது, மாலை நேரம்னா நம்ம முன்னால் இப்போல்லாம் வெளிச்சம் வந்துட்டு, கரண்ட் வந்து லைட்டு போட்டு வெளிச்சம் வந்தாச்சு. முன்னால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக மாலை நேரம்னு சொல்லி 7 மணிக்கு மேலே யாருமே வெளியே, ஒரு 6:30 மணி அடைக்கும் போது யாருமே எல்லோரும் வீட்டில் வந்துடுவாங்க. இதுதான் அன்னைக்குள்ள காலம். அப்போ இவருக்கு காலையில் அப்போ தூக்கம் இல்லாமல் என்ன செய்திருக்காரு மாலை நேரத்தில். அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், தூக்கம் ஏன் வரல அவருக்கு அப்படின்னா, மற்ற நேரங்களில் அவர் என்ன செய்திருக்கிறாரு, லாவிஷாக இருந்திருக்காரு, ஜாலியாக இருந்திருக்காரு, தூங்கியிருப்பார், என்ன ஒன்று பண்ணியிருக்கிறாரு. சாயங்காலம் தூக்கம் வராமல் அவர் என்ன செய்திருக்காரு, இந்த 2 காரியத்தையும் அவர் தூங்க போகிற நேரத்தில் தூங்காமல் இவர் உலாவிட்டு இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் அங்கே சொல்கிறாங்க, பார்க்குறோம். இப்போ இது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை கூட, பச்சைபால் வந்து குளிக்கிற அளவுக்கு தான் இருந்தாங்களா? இப்போ ஒருத்தர் குளிக்கிறதுனா என்னது, வீட்டுக்கு உள்ள ஒரு ஒரு பாத்ரூமில் தான் நம்ம குளிப்போம். இதனால் எதுவும் வெளியில் ஒன்றும் தெரியாது. ஆனால் இவங்க ஏன் அப்படி குளிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பொதுவாக பெண்களுக்கு வருகிற ஒரு காரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட தீட்டுன்னு நம்ம பைபிள் படிச்சிருக்கிறோம்.
இப்போ இதுக்கு ஒரு முறைமை அங்கே வச்சுருக்கிறாங்க. எது? இந்த தீட்டின் டைமில் அவங்க வந்து ஒரு சுத்திகரிப்பு முறைமை செய்வாங்க. இந்த சுத்திகரிப்பு முறைமை செய்கிற ஒரு காரியத்தை தான் பார்க்கும்போது தாவீது தூரத்தில் இருந்து பார்த்து ஒரு இச்சையை தனக்குள்ள பாவத்தை வளர்ந்து கொண்டார் அப்படிங்கிறத அந்த சகோதரர் எழுதுறாரு. லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25 33 வரை வருஷம். லேவியராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல், ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால், தன் விலக்கத்தின் நாட்களில் இருந்தது போல் அவள் தீட்டாயிருப்பாளாக. அந்த நாட்களெல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விலக்கத்தின் படுக்கையைப் போல அவளுக்கு தீட்டாயிருக்கும். அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விலக்கத்தின் தீட்டை போலவே தீட்டாயிருக்கும். அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. அவள் தன் உதிர ஊரல் நின்று சுத்தமான போது அவள் 7 நாள் எண்ணிக்கொள்வாளாக. அதன் பின்பு சுத்தமாயிருப்பாள். அடுத்து படிங்க. 8ஆம் நாளிலே 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரிடத்தில் கொண்டு வர கடவுள். இது போதும். என்ன எதுக்காக இந்த வசனத்தை நான் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த சுத்திகரிப்பு முறையுமே தான் அங்கே செய்திருக்கணும். அப்படி செய்யும்போது தான் யார் வந்து பார்த்து இச்சையாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தாவீது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதான் அவருடைய உள்ளத்தில் இச்சை இங்கேருந்து தான் பிறப்பி இருக்குது. பைபிளில் படிக்கிற 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். 1 யோவான் 3:4. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இப்போ இங்க என்ன நடந்திருக்குது? நியாயப்பிரமாணத்தை யார் மீறி இருக்கிறா? தாவீது மீறுகிறார். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். இப்போ அடுத்த பச்சை பால் இடத்துக்கு வருவோம். இப்போ பச்சை பால் இதுக்கு எதிர்வினையாற்றி எப்படி ஆட்டியிருப்பாங்க? அப்படி அதற்கான எந்த குறிப்பும் ஆதாரங்களும் பைபிளில் இல்லை. ஆனால் அவர் ஒரு மயக்கக்கூடிய பெண்ணாகவோ, ஒருத்தரை மயக்கக்கூடிய பெண்ணாகவோ அல்லது அத்துமீறி நடப்பதாக எங்கும் சித்தரிக்கப்படவில்லை. அவங்க ஒரு மயக்கக்கூடிய பெண்ணாகவோ அல்லது ஒரு அத்துமீறி நடக்கிறவராக எங்கேயுமே அவர் சித்தரிக்கப்படவில்லை. ஒருவேளை அவர் வந்து ராஜாவுடைய கட்டளைக்கு என்ன செய்திருப்பார்? கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. அன்றைய நாட்களில் ராஜா சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழ்ப்படுகிறது வந்து அப்படி ஒரு முறைமையாக இருந்ததுனால அவங்க கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. ஆனாலும் அது என்னதான்? பாவம்தான், தவறு தான். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே? தாவீது கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீது கூட பின் நாட்களில் அவங்கள மறுமனையாட்டியோ அவங்கள ஒரு இல்ட்ரீட்டோ பண்ணலை. அவங்களுக்கு ஒரு உயர்வான அந்தஸ்தை கொடுத்து என்ன பண்ணுறாங்க? உயர்வான அந்தஸ்தை கொடுத்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? தன்னுடைய மனைவிகளிலேயே ரொம்ப நேசிக்கிற மனைவியாக வைத்திருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. இதனால தான் சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதம் என்னது? இந்த தாவீது தவறு செய்த பிறகு என்ன பண்ணுறாங்க? ரொம்ப வருத்தப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நின்ற ஒரு காரியம் பாருங்கள். சங்கீதம் 51:17. தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பார்த்தீங்களா? அப்படின்னா தேவனுக்கேற்ற பலிகள், பலி செலுத்துறோம் பார்த்தீங்கன்னா, அது தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஏன் தேவன் வந்து தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாங்கன்னா, அவர் நொறுங்குண்ட இருதயமாக தேவனுடைய சமூகத்தினார். ஒரு தவறு செய்துட்டாரு, அது எச்சரிக்கப்பட்டு உணர்த்தப்பட்ட பிறகு தேவன் அவர் அந்த தவறை செய்யவே இல்லை. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அதனால தான் தாவீதை தேவன் புறக்கணிக்கவே இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ அடுத்த நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய தான் தாவீது ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவருக்கு தான் அவங்க என்னவா இருக்கிறாங்க? மனைவியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்தல நாத்தான் தீர்க்கதரிசி. இப்போ இந்த நாத்தான் தீர்க்கதரிசி பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாத்தான் தீர்க்கதரிசி 2 சாமுவேல் 12ஆவது அதிகாரத்தில் வராங்க. அவங்க வந்து தான் யாருக்கு அந்த புத்தியை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் நடுநிலையோட ராஜாவுக்கு பயம் இல்லாமல், ராஜா
உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு பெண்குட்டி, ஒரு பெண் ஆட்டுக்குட்டியுடைய கதை சொல்கிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க. சொல்லி அவர் செய்த தவறை உணர்த்திட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த தவறை செய்தது யாருன்னு கேட்டேன்னு சொன்ன தாவீது ராஜா டைம் என்ன சொல்கிறாங்க, அது நீங்கள் தான் ராஜா அப்படின்னு சொன்ன உடனே யாருமே அப்படி தைரியமாக ராஜாக்கு முன்னாலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தைரியமாக சொன்னதுனால அவர் மன மாற்றம். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் தைரியமாக, நான் எப்படி அவர் மூத்த சகோதரராக இருக்கிறார், அவர் ஒரு இளைய சகோதரராக இருக்கிறார், அவர் நல்ல ஸ்பீக்கராக இருக்கிறார், அவர் அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. தவறு என்று தெரிந்தால் நம்ம என்ன செய்யணும், தைரியமாக பிரதர் வசனத்தின்படி இது தவறு அப்படிங்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ள உணர்வு இருக்கணும். அன்புக்குரியவர்களே, இந்த தவறு சொன்ன உடனே தான் 51 சங்கீதம் அப்படியே அவருடைய மன இருதயத்தை தேவனுக்கு முன்பாக வைக்கிறாருன்னு பார்க்குறோம். நாத்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு, நாத்தான் பொதுவாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நாத்தான்கிற பேர் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. அப்போ அது ஒரு பொதுவான பேராக தான் நம்ம பார்க்கப்படுகிறது. நாத்தான் அப்படின்னா ஈவு அல்லது பரிசுன்னு அர்த்தம். நாத்தான் அல்லது ஈவு அல்லது பரிசு. இந்த நாத்தானுடைய குடும்பத்தை பற்றி என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படிங்க. இவருடைய நாத்தானுடைய மகன் ஈகால் என்பவர் தாவீதுடைய போர் வீரர்கள் ஒரு முக்கியமான போர் வீரர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2 சாமுவேல் 23 அதிகாரம் 36 வசனம். ஒருவேளை இதெல்லாம் வந்து நாத்தானுடைய பிள்ளைங்கள்னு சொல்லவும் முடியாது, நாத்தானுடைய உறவு இருக்கலாம் அப்படி தான் அனுமானிக்கப்படுகிறது. பாருங்கள் 2 சாமுவேல் 23 36 வசனம். 2 சாமுவேல் 23 அதிகாரம் 36 வசனம். சோபா ஊரானாகிய நாத்தானின் குமாரன் ஈகால் காதியனாகிய பாணி. பார்த்தீங்களா, அப்போ சோபன் ஊரானாகிய நாத்தானின் குமாரன் ஈகால்ங்கிற இவர் வந்து ஒரு போர் வீரனாக கூட தாவீதுடைய களத்தில் இருந்திருக்கிறாரு. இன்னும் பாருங்கள், அடுத்த படிங்க, யோவேல் அப்படிங்கிற ஒரு கூட அவருடைய சகோதரனாக கூட இருந்திருக்கிறாரு. 1 நாளாகமும் 11 அதிகாரம் 38 வசனம். நாத்தானின் சகோதரன் யோவேல் அகரியின் குமாரன் மிக்கார். பார்த்தீங்களா, நாத்தானின் சகோதரன் யோயேல் இவர் கூட தாவீதுடைய நெருக்கமான ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. இன்னொன்று கூட பாருங்க, இப்போ அடுத்தல 1 ராஜாக்கள் 4 அதிகாரம் 5 வசனம். நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரின் தலைவனாய் இருந்தான். நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாய் இருந்தான். பார்த்தீங்களா, இப்போ இந்த 2 பிள்ளைங்கள் வந்து ஒருவேளை நாத்தானுக்கு பிள்ளைங்களாக இருக்கலாம் அப்படின்னு விசுவாசிக்கப்படுது. ஆனால் இன்னொன்றும் விசுவாசிக்கப்படுது, இவங்க வந்து சாலமோனுடைய சகோதரன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுக்கு பேர் என்ன தான் நாத்தான், அவங்கள பிள்ளைகளாலும் இருக்கலாம் என்றும் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே இது உங்கள் பிள்ளைங்களாம் நமக்கு தெரியாது, ஆனால் இருக்கலாம் என்று விசுவாசிக்கப்படுது. இப்போ நாத்தான் பச்சைபாலுக்குள்ள பாவத்தை வெளிப்படுத்தினார். இப்போ நாத்தான்றது நம்ம எடுக்கிற லெசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு முன்னால் 2 பேர் நீங்கள் பாவம் செய்திருக்கிறீங்க, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பணும் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தி தாவீதின் முன்பாகவும் பச்சைபால் முன்பாகவும் தன்னுடைய வார்த்தைகளை சொன்னவர். அது ஒன்று. 2வது, தாவீது சாலமோன் வந்து ஒரு ராஜாவை ஆகணும் அப்படிங்கிறதுக்கு முன்னெடுத்து சொன்னவரும் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நாத்தான் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை யார்கிட்ட சொல்கிறாரு, நேரடியாக சொல்ல, பச்சைப்பால்கிட்ட போய் ஆலோசனை கொடுக்குறாரு. 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 11 வசனம். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 11 வசனம். அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பச்சைப்பாலை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? பார்த்தீங்களா, அப்படின்னா இப்போ யார்கிட்ட, பச்சைப்பால்கிட்ட இப்படி அதோனியா வந்து என்ன பண்ண போகிறாரு, நான் ராஜாவாகிறதுக்கு விரும்புகிறாரு, உங்களுக்கு காதில் கேட்கலையா, நீங்கள் நம்ம பிள்ளையை வந்து ராஜாவாக்குறதுக்கு தாவீதுகிட்ட போய் பேசுங்க அப்படிங்கிற ஆலோசனையை கொடுத்து அந்த காரியத்தை கூட செய்கிற. அப்படின்னா அந்த நாத்தானுக்கும் பச்சைப்பாலுக்கும் இருக்கிற நெருக்கம், ஒரு ஆலோசனை, யாருக்கு ஃபுல்லாக ஆலோசனை பெறுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நாத்தான்ட்ட இருந்தால் பச்சைப்பால். அப்போ பச்சைப்பால் நாத்தானும் பெற்றிருந்த ஆலோசனை பெற்றிருந்தாங்கன்னா பச்சைப்பால் உண்மையிலே இப்படிப்பட்டவங்க தான் இருப்பாங்க. ஒரு நல்ல மனிதர் இருந்தால் ஆலோசனையே பெறுவாங்க. அதுதான் அங்கே நடந்திருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. அது மட்டும் இல்லை, பாருங்கள், இன்னும் ரசல் பிரதர் கூட இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாலமோன் கல்வி புகட்டும் ஆசிரியர் கூட இருந்திருக்கலாம். யாருக்கு, சாலமோனுக்கு இந்த நாத்தான் வந்து கல்வி புகட்டுற ஒரு டீச்சராக கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இப்போ இந்த நம்ம நாத்தான்ட்டு வந்து நமக்கு என்ன லெசன் பாருங்க, நமக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ இருந்தால் கூட, நமக்கு ஆதரவாக இருக்கலாம்
அல்லது எதிராக இருக்கலாம். நடுநிலைமையோடு தேவனுடைய சமூகத்தில் இதுதான் சரி, இது தவறு என்று உரைக்கிற ஒரு தன்மை, தைரியமான தன்மை யார்கிட்ட இருந்துச்சு? நாத்தான்கிட்ட இருந்துச்சுங்கிறத பார்க்குறோம். அடுத்த பேருவோம், கொஞ்சம் வேகமாக போவோம், ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகிட்டு. பச்சைபாலின் முதல் மகள், இவங்களை பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, வியாதிப்பட்டு அதை கேவலமாக இருந்ததுன்னு எழுதியிருக்காங்க. ஆனால் அப்படி கேவலமான மொழிபெயர்ப்பில் உள்ள மிஸ்டேக்ஸு, குணப்படுத்த முடியாத ஒரு நிலையில் அந்த குழந்தை பிறந்திருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே பாருங்கள், இப்போ இந்த முதல் குழந்தை ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கும்போது தாவீது என்ன செய்கிறாரு? அப்படியே தேவனுடைய சமூகத்தில் சாப்பிடாமல் கொள்ளாமல் தேவன்கிட்ட நிற்கிறாரு. அந்த குழந்தைக்கு எப்படியாவது ஒரு ஜீவன். ரெண்டாவது, அந்த குழந்தை இறந்து உடனே என்ன செய்கிறாரு? தன்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு குளிச்சு எடுத்து நேராக எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா தேவாலயத்துக்கு போகிறாரு. போய் என்ன செய்கிறாரு? தேவனுக்கு முன்பாக பணிந்து கொண்டார். தேவன் தனக்கு ஒரு அடி கொடுத்த பிறகும் தேவன் என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் புலம்பலை. என்ன பண்ணுறாரு? தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிற ஒரு மனிதனாக தான் இருந்தார். நம்முடைய சூழ்நிலை அப்படி தான் இருக்கணும். எனக்கு நன்மை வரலாம் அல்லது தீமை வரலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை வரலாம் இருந்திருக்கலாம். இவங்க மட்டும் தாவீது மட்டும் தனியாக போயிருப்பாங்க, பச்சைபாலும் சேர்ந்தான் போயிருப்பாங்க. அவங்களும் அந்த மனம் எப்படி இருந்திருக்கும்? நம்ம தவறு செய்துட்டோங்கிற உணர்வோடு தான் தேவனுடைய சமூகத்தில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படின்னா நம்மளும் தவறு என்று தெரிந்தவுடன் தேவனுடைய சமூகத்தில் செய்யணும், போகணும், அந்த மன்னிப்பை பெற்ற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் முதல் குழந்தை மரித்தது. ரெண்டாவது அடுத்தல பாருங்கள், சாலமோன். இப்போ சாலமோனை பார்க்குறோம். சாலமோன் அவருடைய 2வது மகன் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த சாலமோன்கிறது பேர் வச்சது யார்? படிப்போம் பாருங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 24வது வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவருக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். இப்போ முதல் பேர் தாவீது அவருக்கு வச்சிட்டார். இப்போ நாத்தான் அவருக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. படிங்க, அடுத்த வசனம் படிங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 25வது வசனம். அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எய்தியா என்று பெயரிட்டான். பாத்தீங்களா? யோய்தியா என்று பெயரிட்டான். அப்படின்னா இப்போ 2 பேர் அவருக்கு வச்சிருக்கு. யார்? ஒன்று தகப்பனார் வச்சது, ஒன்று தீர்க்கதரிசி வச்சது. அப்போ யோய்தியான என்ன அர்த்தம்? யெகோவாவுக்கு பிரியமானவன். யோய்தியான என்ன அர்த்தம்? யெகோவாவுக்கு பிரியமானவன். இந்த சாலமோன் என்ன அர்த்தம்? சமாதானமானவன். என்ன அர்த்தம்? சாலமோன்னா சமாதானமானவன். இப்போ ரெண்டையும் இணைச்சி பிரதர் இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா, நான் இன்னும் இறைவனுக்கு பிரியமானவனாகவும் என் பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றவனாகவும் இருப்பதால் நான் சமாதானமாக இருக்கிறேன். எப்படி எழுதுகிறாரு? நான் இன்னும் இறைவனுக்கு பிரியமானவனாகவும் என் பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றவனாகவும் இருப்பதால் நான் சமாதானமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது 2 பேரையும் கம்பேரட் பண்ணி இந்த சப்ஜெக்டில் இருந்த பிரதர் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். யார் இந்த தீர்க்கதரிசி ஃபுல்லாக யாருக்கு பாடம் எடுத்திருப்பாங்க, லெசன் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நாத்தான் சாலமோனை கல்வியில் ஞானத்திலும் சிறு வயதுலேருந்தே வளர்த்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. இன்னொரு காரியத்தை கூட பிரதர் இங்கே நீதிமொழிகளில் லெமுவேல் என்று ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்குது. அந்த பேர் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பக்கத்து ஊர் ராஜாவாக இருக்கலாம், பக்கத்தில் வேற ஒரு ராஜாவாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன். அநேக ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சாலமோன் ராஜா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், படிக்கலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 31:1-2. ராஜாவாகிய லெமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனையின் புத்திரனே. பாத்தீங்களா? அவங்க என்ன அப்படி அவங்களுக்கு அங்கே போதிச்சாங்க? என்ன போதிச்சாங்க? நீங்கள் பைபிளில் திறந்து படிங்க. பைபிளில்
இல்லைன்னா 3:4 படிங்க. என்ன போதிச்சாங்க தன்னுடைய ராஜாக்கு, தன்னுடைய பையனுக்கு என்ன போதிச்சாங்க படிப்போம். அதே நீதிமொழிகள் 31:3-4. ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழி. முதல் பாயிண்ட், ஸ்திரீகளுக்கு உன் பலனை. ராஜாக்கு இந்த இது ஆகாது, ஸ்திரீகளுக்கு என்ன பண்ணாத, உன் பலனை கொடுக்காத. இரண்டாவது பாயிண்ட், அடுத்த வசனம், ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. திராட்சை ரசம் குடிப்பது. ரெண்டு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ஒன்று என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்காது. இன்னொன்று என்ன குடிக்காத, திராட்சை ரசத்தை. இந்த ரெண்டையுமே யார் செய்தா? சாலமன் செய்தார். அப்படின்னா தான் ஒரு தீர்க்கதரிசியாக கூட இருக்கிறாங்க. யார்? பின்னால் நீ இப்படி தான் போயிடுவ, அதனால் நீ என்ன செய்கிறேன், நீ இதை ரெண்டையும் செய்யாதப்பா அப்படின்னு தன் மகனுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனையை நம்ம பார்க்குறோம் அன்புக்குள்ளே. ஆனால் உண்மையிலே பிரசங்கி இந்த ரெண்டையும் செய்துட்டு சொல்கிறார் பாருங்க. பிரசங்கி 2:3. பிரசங்கி 2:3. வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும். நான் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டு இருக்கையில் அப்படின்னு என்ன செய்திருக்காரு இவரு? நல்லா குடிச்சு நல்ல போதையிலே இருந்திருக்கிறார். யாரு? சாலமோன். தன்னுடைய தாயுடைய போதனையே என்ன செய்யிருக்காரு? தள்ளி இருக்கிறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் தேவனுடைய சமூகத்தில் படிக்கிறோம், நீதிமொழிகள் படிக்கிற தாயுடைய போதனையை தள்ளாதே அப்படின்னு படிக்கிறோம்ல, பார்த்தீங்களா? அப்போது இது அன்புக்குரிய சகோதரர்களே, இது சாலமோனுடைய ஒரு காரியம். அப்போ சாலமோனுக்கு அவங்க அம்மா எப்படி இருந்திருக்காங்க? பச்சை ஒரு நல்ல ஒரு தாயாராக இருந்து அவனை சரியான பாதையில் வழிநடத்தி ராஜாவாக்கி நல்ல உபதேசங்களை கொடுத்து அவங்களை நல்வழிப்படுத்தியிருக்கிறத கூட நம்மளால் பார்க்க முடியுது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் பாருங்கள், கடைசியாக நாத்தான் 3வது மகன். இப்போ இந்த நாத்தானை பற்றி நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த நாத்தான்ன்ற பேரை வச்சாங்கன்னு. முதல் 2 பேரும், முதல் பேர் முதல் பொண்ணு பையன் இறந்து போயிட்டாப்புல, 2வது பையனுக்கு முதல்ல பேரை வச்சது சாலமோன் பேர் வச்சது தாவீது தான் சாலமோன் வைக்கிறாரு. அப்புறம் சாலமோனுக்கு இன்னொரு பேர் வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நாத்தான் தான் வைக்கிறாரு. 3வது பேரை இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது? பேர் வைக்கிற வாய்ப்பு கூட யாருக்கு தான் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சைபால் தான் கிடைக்குது. இந்த பச்சைபால் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய பையனுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி செய்த அநேக நன்றி கடன், நிறைய நன்மைகள் இவருக்கு செய்ததுனால அவங்களுக்கு நன்றி கடனாக இந்த தீர்க்கதரிசி பேரையே யாருக்கு வைக்கிறாங்க? 3வது பையனுக்கு நாத்தான் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்கள், தாவீதுடைய வம்சத்துலேருந்து தான் 2 கிளைகள் பிரியுது. எதெல்லாம்? ஒன்று சாலமோன், ஒன்று நாத்தான். இந்த 2 கிளைகளும் பிரிஞ்சு வருது. 2 பேரும் எங்கே வந்து நிற்கிறாங்க? இந்த 2 கிளைகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு சம்பந்தமான காரியங்களில் ஒரு வராங்க, முக்கியமானவர்களாக வராங்க. இங்கே உள்ள கிளை எங்கே வந்து நிற்குதுன்னா யோசேப்பு கிட்ட வந்து நிற்கிது, ஒன்று மரியாள் கிட்ட வந்து நிற்கிது. சரியா? யார்? இந்த 2 கிளைகளுமே அங்கே தான் வந்து நிற்கிது. அப்போது இவங்க 2 பேருமே பாருங்கள், பச்சைபால் எவ்வளோ வேல்யூபிள் பர்சனாலிட்டியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? பச்சைபாலுடைய குழந்தைகளாக தான் வந்தவங்க தான் 2 பேருமே 2 வம்சங்கள் தாவீதுடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், யோசேப்பு பாருங்கள், மத்தேயு 1வது அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். அந்த வம்சத்துல வராங்க. மத்தேயு 1:16. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவரிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். ஆனா பாருங்க, இந்த யோசேப்பை தேவன் என்ன பண்ணல தெரியுமா? இந்த 144,000 பேர்ல கொண்டுட்டு வரல. என்னன்னா, கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாலே யார் மரிச்சிட்டா? யோசேப்பு மரிச்சிட்டார். பாருங்கள், எவ்வளோ பெரிய வாய்ப்பை யோசேப்பு இழந்தார். ஏன் தெரியுமா? இந்த சாலமோனுடைய கேரக்டர், அவங்களுக்கு பின்னால் வந்தவங்களும் தேவனுடைய சமூகத்தில் உத்தமமாக இல்லாததுனால யோசேப்புக்கு அந்த வாய்ப்பு தேவன் கொடுக்கல. ஆனால் மரியாளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், அதே இது மரியாள் லூக்கா 30-31 படிங்க. கடைசி எலியாகிமின் 3:31
லூக்கா 3:31 எலியாகீமின் மேலையாவின் குமாரன், மேலையாவின் மைனாயினின் குமாரன், மைனானன் மாத்தாத்தாவின் குமாரன், மாத்தாத்தா நாத்தானின் குமாரன். எதுக்காக இதை எடுத்துருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 வம்சங்களை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. அப்போ நாத்தானுடைய வம்சம் தான் எங்கே வந்து சேர்த்துன்னா மரியாள்கிட்ட வந்து சேர்ந்தது. பார்த்தீங்களா, இந்த மரியாள் அந்த குழந்தையை பெற்றெடுத்த பிறகு பாடுறாங்க பாருங்க அவங்கள பற்றி பேசும்போது லூக்கா 1:48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அப்படின்னா இந்த நாத்தான் வம்சம் எப்படி இருந்திருக்குன்னா, ரொம்ப தேவனுடைய சமூகத்தை எப்படி இருந்திருக்காங்க, ஒரு தாழ்மை உள்ள ஒரு வம்சமாக இருந்ததுனால தான் மரியாதை கூட தேவன் எங்கே கொண்டு போயிட்டாங்க, பரலோக வாய்ப்புக்கு 144,000 பேரில் ஒருத்தரை மரியாதை எடுத்துக்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா அன்புக்குரிய சோழர்களே. அப்போ நம்மளுக்கு கூட இப்போ இதில் இந்த பச்சை பால்கிட்டருந்து இனிமேல் நமக்கு ஒரு சிந்தனை, நமக்கு பச்சை பாலை கொடுத்து எப்படி வரக்கூடாது, சிந்தையே வரக்கூடாது. பாருங்கள், பச்சை நாம் குறைவாக அறிந்திருந்தாலும் அவர் எழுதுகிறார், அவரை சுற்றிலும் இருந்த ஆண்களின் வழியாக இஸ்ரவேலின் ஒரு விசுவாசமுள்ள பெண்ணாக நாம் அவரை பார்க்கிறோம். துரதிர்ஷ்டவசமாக எழுதுகிறார், துரதிர்ஷ்டவசமாக அவர் செய்த ஒரு பாவச் செயல் மட்டுமே அவர் பெரும்பாலும் அடையாளப்படுத்தப்படுகிறார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாவம் மட்டும்தான் நமக்கு கண்ணுக்குள்ள தெரியுது, அந்த பாவம் செயலில் மட்டும்தான் அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆனாலும் உண்மையில் அவர் முக்கியத்துவம் வாய்ந்த பெண்ணாகவும் விசுவாசமுள்ள தாயாகவும் தாழ்மையுடன் தவறுகளுக்கு வருந்தியதாகவும் ஞானமுள்ள தீர்க்கதரிசியாகவும் மற்றும் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்த தாவீதுடைய ஒரு அன்புக்குரிய மனைவியாகவும் அங்கே பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறத எழுதுகிறார். அன்புக்குரிய சோழர்களே, பாருங்கள், ஒரு சகோதரி நம்முடைய பார்வை வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவங்களுடைய முடிவு எப்படி இருக்குன்னு அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் நம்ம பார்க்கும்போது அவங்கள பெஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம். நமக்கு முன்னால் கூட சில பேர் நம்ம என்ன தீர்மானம் பண்ணிடக்கூடாதுன்னா, சில பேரை பார்த்துட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய காரியங்கள் பார்த்துட்டு நம்ம என்ன முடிவு எடுத்துடக்கூடாதுன்னா, இவங்க அப்படிப்பட்டவங்களா இருப்போம், சரியாகவே இல்லையே இவங்கள ஆக்டிடியூட்ஸு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன நமக்கு தெரியாது அன்புக்குரியர்கள். அதனால் எல்லாரையும் நம்ம எப்படி எடுத்துக்கணும், இந்த பச்சை பாலை தவறாக நம்ம எண்ணாதபடிக்கு எல்லாரையும் நம்ம ஒருபோல தான் பார்க்கணும். அன்புக்குரிய சோழர்களே பாருங்கள், ஏன்னா நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு ஒன்றுக்கு தான், நம்முடைய அழைப்புங்கிறது ஒன்று தான். அதை மட்டும் அந்த 2 வசனத்தை மட்டும் வாசி முடிச்சிடலாம். பாருங்கள், எபிரேயர் 2:3-4. எபிரேயர் 2:3 முதல், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்ளுவோம்? பார்த்தீங்களா, ஒரு பெரிதான ரட்சிப்புக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரையும் நியாயத்திற்காண்டாம், யாரையும் நம்ம பார்க்கண்டாம், எல்லாரும் நம்மளோட மேலானவர்கள், எல்லாரும் ஒரே காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாருமே ஜீவக்கடை பெறணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் நமக்குள்ளே இருக்கணும். யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, அசட்டையை பார்க்கக்கூடாது, எல்லாரையும் உயர்வுள்ள மனிதர்களாக எண்ணணும். அப்படி எண்ணும்போது தேவ சமூகத்தில் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. பார்த்தீங்களா, பச்சை பால் நமக்கு எப்படி இருந்தாங்கன்னா, பாடத்தை தொடக்கும்போது இவங்க ஒரு பாவம் செய்திருக்கிறாங்க அப்படின்னா அல்ல, பாவத்தை தேவன் மன்னிப்பார். கிறிஸ்து அவங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு அன்றைக்கி கிறிஸ்து இல்லை, இன்றைக்கி நமக்கு யார் இருக்கிறாங்க, கிறிஸ்து நமக்கு இருக்கிறாங்க. அப்போது நம்ம தைரியமாக எங்கே போகலாம், கிருபாசனத்துக்காக கிறிஸ்து மூலமாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வோடு நம்ம ஓடுவோம். இந்த வார்த்தைகளை தந்த தேவனுக்கு நம்ம ரட்சம் நம்ம நன்றிகளையும் துதி சோதனை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென்.